இப்போ குளோபல் லெவலில் இருக்க பெரிய பேண்டமிக்காக இருக்க ஒரு டிசீஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். இதுதான். ஸோ இது எப்படி நம்மளோட ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது? இப்போ நார்மலாக நம்ம ஓவர் வெயிட் அப்படின்னா வெறும் வெயிட்டை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, பிஎம்ஐ பார்க்கணும். பிஎம்ஐ அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ நார்மலாக பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 18 25 வரைக்கும் இருக்கும். இது நார்மல். இதுவே 25 ஒரு 30 வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம ஓவர் வெயிட்னு சொல்கிறோம். மோர் தென் 30 இருக்கிறவங்கள ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பெண்களுக்கு பார்த்தோன்னா அவங்களோட பிஎம்ஐ ஒரு 29க்கு மேலே ஒவ்வொரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது அவங்களோட ஃபர்டிலிட்டி வந்து 4% வந்து கம்மியாகுதுன்னு இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 12 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறது கூட லேட்டராக அவங்க லைஃப்பில் வந்து இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னா பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஈவன் கருமுட்டை வளர்ந்து உருவாகிறதுல கூட வந்து நிறையா தொந்தரவுகள் வந்து இந்த ஒபிசிட்டினால, ஹார்மோன் ப்ராப்ளம்னால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% அவங்க வெயிட்லேருந்து குறைச்சாலே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் கருவுறுதலுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். டயட்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஆல்ரெடி பேக்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அவங்களோட டயட்டில் வந்து பார்த்தா நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 5 மணி நேரமாவது அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். அது வந்து வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு யோகா பண்ணலாம், இல்லை வேறு எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி. ஒரு 5 hours மினிமம் ஒரு வீக்கில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆண்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுமே இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்க ஆண்களில் பார்த்தோன்னா 11% பேருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 40% பேருக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு விந்து அணுக்களே இல்லாமல் இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களோட உடம்புல வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்பெர்மோட கவுண்ட்டும் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்மோட ஃபங்க்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸ்பெர்மில் வந்து டிஎன்ஏவுமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. இதுக்கு இவங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ் இதெல்லாம் அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஏர்லி ஸ்லீப், ஏர்லி வேக்கப் இதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கணும். ப்ளஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் அதையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்களோட விந்து கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்க ஃபர்டிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும்.